ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தேங்காய் பால் எடுத்து பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு பச்சரிசி மாவு, வறுத்த மாவு 1 கப் வேணும். இது இடியாப்ப மாவு வீட்டில் இருந்தாலும் ஓகே. அது கூட ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உடைச்ச முந்திரி பருப்பு, இது நல்லா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் சர்க்கரையில் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ 1 கப் அரிசி மாவில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை கலந்துக்கலாம். இல்லைன்னா இனிப்பே தெரியாது. அந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் மாவுக்கு கரெக்டாக 1 கப் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த கொதிச்ச தண்ணி எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நெய் 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நெய் போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்து இருக்கும் மாவு. கை விட்டு நல்லாவே பிசைஞ்சால் சாஃப்டாக இருக்கும் மாவு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு ஆவியில் வேக வைக்க போகிறோம். இது இட்லி தட்டிலனாலும் ஓகே. இது நான் ஒரு ஸ்டீமரில் வேக வைக்கிறேன். இட்லி தட்டிலையும் இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டையெல்லாம் ரெடியாக நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இதை ஆவியில் வேக வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் ஒரு ஸ்டீமரில் வேக வைக்கிறேன். இதே இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரத்துலேயும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைலாம் நம்ம உள்ளே போடுறதுக்கு ஒரு க்ரீமியாக ஒரு கன்சிஸ்டன்சி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு தனியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் தேங்காய் பால் ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போது அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இதை. ஏன்னா அரிசி மாவு கீழே செட்டில் ஆகும். நீங்கள் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் கீழே. அதனால் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வந்துடும், திக்கன் ஆகும். அந்த மாதிரி இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்கன் ஆகிட்டே வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும். நமக்கு என்ன டேஸ்ட் இனிப்பு தேவையோ அது போட்டுக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா அதோட எனக்கு இனிப்பு கரெக்டாக இருந்தது. பாருங்க, கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இதை இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் கூட நமக்கு அந்த கரண்டியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி விட்டோம்னா பிரிஞ்சுக்கும். இப்போ இது கூட ஏலக்காய், முந்திரி எல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோன்னா பால் கொழுக்கட்டை ரெடி. இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.